The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தி. ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், முழு விவரம். பிரியதர்ஷினி, சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த செய்தியை பார்த்துக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஜூன் 1ஆம் தேதி அன்று காணொலி காட்சி வாயிலாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுடைய கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பினை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் திமுக தலைவர் அவருடைய அறிவுரையின்படி ஜூன் 4ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்து ஆலோசித்த அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், தலைமை முகவர் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவருடைய கலந்து ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி அன்று காலை 10 மணி அளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ அவர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது தலைமை முகவர் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்க உள்ளார் என்று தற்போது இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது திமுகவுடைய முகவர்கள் செயல்பாடுகள், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள், வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தற்போது அறிவிப்பினை பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். முன்னாடி குறிப்பிடும் போது சொன்னீங்க, ஜூன் 1ஆம் தேதி டெல்லி செல்ல இருக்கிறார் முதல்வர், இந்தியா கூட்டணி கட்சியினரோட கூட்டத்தில் பங்கேற்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அப்படியானால் இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடக்க இருக்கும் பட்சத்தில் இதுக்கு யார் தலைமை வகிப்பாங்க? இதுல என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படும்? பிரியதர்ஷினி, இந்த கூட்டம், இது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய கூட்டம் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தலைமையில் தான் நடைபெற இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து தான் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சருடைய டெல்லி பயணம் திட்டமிட்டபடி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெறக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்திற்குள் பங்கேற்பதற்கு முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், முகவர்களுடைய கூட்டம் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தலைமையில் நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, வாக்கு எண்ணிக்கை என்போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை சரி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு முகவர்களுக்கும் இருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனைகள் தான் தற்போது இந்த கூட்டத்தில் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.